ஹாய், வெல்கம் டு மசாலா ட்ரீட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசாலா ட்ரீட். சேஃபா சமைங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சன்னா மசாலா. இதற்கு தேவையான பொருட்கள்: கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் 2 பெரிய வெங்காயம் நறுக்கினதை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரலும் வதக்கிக்கலாம். ஒரு 30லேருந்து 1 நிமிஷம் ஆகும். இப்போது 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவு வதங்கினா போதும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது வதங்கின உடனே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்சி ஜாரில் 2 பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பட்டை துண்டு போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. குறைவான தீயில வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டு சேர்த்து ஒரு வாட்டி பிரட்டிக்கோங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க வெங்காய தக்காளி பேஸ்ட் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், இது 3த்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 3 நிமிஷம் ஆகும் பச்சை வாசனை போகிறதுக்கு. இது 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது வேக வச்சிருக்க கொண்டக்கடலை பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை சேர்த்த உடனே அது கட்டியாகும். அதனால் தீயை குறைவான தீயில வச்சுட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கொண்டக்கடலை வேக வைக்கும்போது உப்பு போட்டிருந்தீங்கன்னா உப்பு பார்த்து போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. இப்போ இதுக்கு ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போது வேக வச்சிருக்க கொண்டக்கடலை இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து இப்போ கொதி வந்துடுச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு திறந்தோன்னா சூப்பரான சன்னா மசாலா தயாராகிடுச்சு. இதை இன்னும் டேஸ்ட் ஆக்கிறதுக்காக நம்ம கசூரி மேத்தி 1 ஸ்பூன் சேர்க்க போகிறோம். இதை இந்த மாதிரி கைக்கு நடுவில் வச்சு க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். உங்ககிட்ட இது இல்லைன்னா பரவாயில்ல, இது ஆப்ஷனல் தான். சேர்க்கலனாலும் நல்லா தான் இருக்கும். இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான சன்னா மசாலா சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.